உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாராம்ல, அப்படி நம்ம குடும்பத்துல பண்ணலாமா? எப்பா இதுல நம்ம சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நமக்கு அப்படிலாம் பண்ற பழக்கம் இல்லதான். ஆனா ரத்தனம் முடிவு பண்ணி செய்யறாப்ல, அத போய் நாம தடை பண்ண முடியுமா? இங்க பாரு பெரியமா, நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கல. ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தை நடத்தலாமா இல்ல நடத்த கூடாதா? அதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுவி. நடத்த கூடாதுப்பா. அவ்வளவுதான். போ பெரியமா, நீ போய் உட்காரு போ. சரிப்பா. அண்ணா கேட்டியா? நம்ம குடும்பத்து ஆளுங்க எல்லாம் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்காங்க. ஏன் நம்ம அக்கா கூட நீ முடிவு எடுத்ததுனாலதான் அமைதியா இருக்கு. ஏங்கா நான் சொல்றது சரிதானே? டேய் லிங்கோ, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ரத்தனம் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கான். நான் தான் தேவையில்லாம உன்னை வர வச்சுட்டேன். இங்க பாரு, ரத்தனத்தோட முடிவு தான் என்னோட முடிவும். அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும். இங்க பாருக்கா, நீ வேணா எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போ, ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுக்கா. இங்க பாரு, வள்ளி என்னோட மக, ரஞ்சித் என்னோட மாப்பிள. இவங்க 2 பேருக்கும் தனியா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது எப்ப நடந்தாலும் சரி. ஆமா அண்ணே, எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சுண்ணே. இப்போ வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய் முத்து, டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் அமைதியா இரு. டேய் லிங்கோ, ஏன்டா இப்படி பண்ற? வேலை என் புள்ள மாதிரி தான்டா. அண்ணா நான் இப்பவும் சொல்றேன், உன்கிட்ட வேலை செய்யற பையனுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆமா, ஆனா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நடத்தணும்னு நினைச்ச பாரு, அதுதான் தப்பு. அண்ணா கொஞ்சமாவது நம்ம சொந்தக்காரங்களை பத்தி நினைச்சு பாரு. சம்பிரதாயத்தை எல்லாம் மீறக்கூடாதுண்ணா. ஐயா, என்னோட தங்கச்சிக்கும் வேலனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்ப பிரச்சனை இல்ல, அதை மறந்துடாதீங்க. தம்பி இருப்பா, என் அண்ணன் கொடுத்த வாக்கெல்லாம் மாறாதுப்பா. நீ கொஞ்சம் அமைதியா நில்லு. ஐயோ, ஐயா யோசிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. உடனே இதை போய் வேலைங்கிட்ட சொல்லணும். ஐயா என்னாச்சுங்கய்யா? 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நடத்தக்கூடாதுன்னு பெரியம்மா சொல்லிட்டாங்கடா. எனக்கும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் 2 கல்யாணத்தையும் வேற வேற முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். இதில் என்னங்கய்யா இருக்கு? ஒன்னா நடந்தா என்ன, தனித்தனியா நடந்தா என்ன? ஐயா, எனக்கு உங்க ஆசீர்வாதத்தோட நீங்க தாலி எடுத்து கொடுத்தா அதுவே போதுங்கய்யா. இப்போ அது பிரச்சனையே இல்லடா. யாரோட கல்யாணத்தை முதல் முகூர்த்தத்துல நடத்தணுங்கிறது தான் ஒரு குழப்பம். ஐயா, இதுல குழம்புறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? முதல்ல வள்ளி மாடத்துக்கும் ரஞ்சித் சாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்கய்யா. இதோ பாருப்பா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. முதல் முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தம். அதுலதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க பொண்ணோட கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? டேய் ஏங்க, நீங்க என்னங்க எல்லாத்தையும் எடுத்தவங்க அவுத்தோன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஒண்ணு இல்லாம என் பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன்? இந்த பெரிய மனுஷன் அமைச்சர் சொல்றாருன்னு தான் என் பொண்ணே நாங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னமோ இப்ப வந்து நின்னுட்டு அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கங்க, நாளைக்கு வச்சுக்கங்கன்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் தம்பி கிட்ட குரலை ஒசத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்போ அவர் பேசுறது மட்டும் நியாயமா? என்னங்கய்யா அதெல்லாம்? இப்படி எங்களை அசிங்கப்படுத்தாத இங்க வர வச்சிங்களா? எங்களுக்கும் கௌரவம்லாம் இருக்குங்கய்யா. ஏய், என்ன கௌரவம் இருக்கு உனக்கு? இது எங்க வீட்டு கல்யாணம், நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் நடத்துவோம். நீங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், சும்மா ஓசில வந்து கல்யாணம் பண்றீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா?
தேவையில்லாமலாம் வார்த்தை விடாதீங்க என்ன, அப்புறம் அசிங்கம் ஆயிடும். என்ன அசிங்கம் தெரியாதா? சும்மா இருங்க. டேய் வேலு, என்னால முடியலடா. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்னால பேச முடியாது. நீ என் பேச்ச கேட்பேங்கிறதுனாலதான் உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். முதல் முகூர்த்தத்துல உன்னோட கல்யாணம் நடக்கட்டும்டா. எனக்கு இதுலெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லடா. ஆனா ரேணுகாவோட அப்பா அம்மா அவங்க பொண்ணோட கல்யாணம் முதல் முகூர்த்தத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். வள்ளி கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்துல நடத்திக்கலாம். சரிங்கய்யா, உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேங்கய்யா. வேலனே ஒத்துக்கிட்டான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? முதல்ல உங்க பொண்ணு கல்யாணம் தான் நடக்க போகுது. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா ஐயா, அந்த மாப்பிளைக்கான வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க. சுமதி போய் வாங்கிட்டு வாமா. சரிங்க மாமா. குடுமா. வேலு இந்தா வாங்கிக்க. வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி வா. முத்தையா, சீக்கிரம் பையனை கூட்டிட்டு போங்க. வாப்பா வேலு. நீங்க உங்க பொண்ணு ரேணுகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. போங்க. வா ஆனந்தி போலாம். நீங்களும் போங்க. சரிங்கய்யா. வாமா. அக்கா, நீ ரஞ்சித் கிட்ட சொல்லிடு. முத்து சொல்லுங்க. மத்த ஏற்பாடெல்லாம் கரெக்டா நடக்கணும், பாத்துக்க. சரிண்ணா. அக்கா, எப்படி என் பிளான்? ஏன்க்கா எப்படி பாக்குற? டேய், இதெல்லாம் உன்னோட செட்டிங்கா? பின்ன என்ன நினைச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது எல்லாமே என்னோட செட்டிங் தான். எப்படி? அண்ணனும் வேலனும் எடுத்தது அவங்களோட முடிவு இல்ல, என்னோட முடிவு தான். டேய் தம்பி, சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ வேற லெவல். வேலை மட்டும் ரேணுகா கழுத்துல தாலி கட்டிட்டான்னு வைங்க, நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ரஞ்சித், இங்க பாரு, அப்படியெல்லாம் லேஸ்ல விட்டுறாத. அந்த ஜானகி என்கிட்டயே சவால் விட்டுட்டு போயிருக்கா. அவ மண்டபத்துக்குள்ள வந்து என்ன பிளான் பண்ண போறானே தெரியல. உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் அவளை சமாளிக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ஜானகி மண்டபத்துக்குள்ள வரவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.